50 ஓவர் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் நமது இந்திய மகளிர் அணி பெற்றிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்றும், வீராங்கனைகளின் மன உறுதி மற்றும் குழு மனப்பான்மை நமது நாட்டிற்கு மகத்தான பெருமையை கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி வெறும் களத்தில் கிடைத்த வெற்றி மட்டுமல்ல என்றும், நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளம் பெண்கள் பெரிய கனவுகளை காணவும் நம்பிக்கையுடன் தங்கள் இலக்குகளை துரத்தவும் இது உத்வேகம் அளிக்கும் என்றும் கழக பொதுச் செயலாளர் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் நகர அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். நகர செயலாளர்கள் பசுபதி மற்றும் ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திவேல், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல இணை செயலாளர் ஜெகதீஸ்வரி உள்ளிட்ட திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம், திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் போலி வாக்காளர்கள் அதிகரிப்பதாகவும், திமுகவினர் சேர்த்த பொய்யான வாக்காளர்களை நீக்கி விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஸ்டாலின் பதறுவதாக குற்றஞ்சாட்டினார். அந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத, அந்த பகுதிக்கே சம்பந்தம் இல்லாத போலி வாக்காளர்களை ஒரே குடும்பத்தில் 30 பேர், 50 பேர், 100 பேர் வாக்காளர்களா சேர்க்கிற பணி எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ இந்த திமுக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. 2-3 தொகுதியில் ஓட்டு இருக்கும், திண்டிவனத்தில் இருக்கும், விழுப்புரத்தில் இருக்கும். 2 கட்ட பல தேர்தல் 2 கட்டமா 3 கட்டமா நடைபெறுகிறது. விழுப்புரத்துக்கு ஒரு தேர்தல் நடக்கும், திண்டிவனத்துக்கு ஒரு, இங்கேயும் ஓட்டு போடுவோம், அங்கேயும் போய் ஓட்டு போட்டு வருவோம். இந்த பணியில யாரா சேர்ந்ததுன்னா இதுல கில்லாடி யாரு? அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் யாரானா திமுக காரன். அண்ணா திமுக அது தெரியாது, சொல்லி கொடுத்தா கூட தெரியாது, செய்ய மாட்டான் நம்பால. அதாவது இன்னைக்கு திமுக பதறுகிறது. போலியான வாக்காளர்களை நீக்கி விடுவார்களோ, எங்க கள்ள ஓட்டு போட முடியாம போயிடுமோ என்ற அச்சம், பயம். அதாவது இன்னைக்கு ஸ்டாலின் துடிக்கிறார், பதறுகிறார்.